மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நவம்பர் 27 2024 முதல் இந்த வார 7 நாட்களில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது. கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்களென்ன சாதகங்களென்ன என்ன மாதிரியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு வக்ரநிலையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னிராசியில் கேதுவும் விருட்சகத்தில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பம் ராசியில் சனியும் மீனத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல்துறை கலைத்துறை மாணவ மாணவிகள் விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான தெள்ளத்தெளிவான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகவல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து சேருமென்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரபகவான் மகரம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார். அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவானால் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏனெனில் லாபஸ்தானத்திற்குள் எந்தொரு கிரகமிருந்தாலும் அது நல்ல பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்குமென்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரபகவானை குருபகவான் பலமாக பார்வையிட்டு சுக்கிரனையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமாக ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும். வண்டி வாகனங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. கடன் தொல்லைகள் குறையும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு திருப்திகரமாகிருக்கும். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் எதையும் துணிந்து செய்ய முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவும் சகபணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த வார கிரகநிலைகளை பார்க்கின்றபோது பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது காத்திருக்கும் நன்மைகளாகவும் நல்ல தகவல் கிடைக்கும் தருணங்களாகவும் பல்வேறு விதங்களான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அற்புதமான நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. எனவே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சனிபகவான் மற்றும் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் என பெரும்பான்மையான கிரகங்கள் உறுதி செய்வதால் நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். உங்களுக்கு சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஆட்சிபலத்துடன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வாரம் முற்றிலுமாக எதையும் திட்டமிட்டு செய்வது என்பது சற்று கடினமாக இருக்கும். அப்படியே நீங்கள் நன்கு திட்டமிட்டு செய்தாலும் அவற்றில் ஏதேனும் சின்ன சின்ன தடைதாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம். உற்றார் உறவினர்களுடைய பகை ஏற்படலாம். ஊர்மாற்றங்கள் உத்தியோகம் மாற்றங்கள் போன்றவை உங்களுக்கு ஏற்படுவது போல் வந்து கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உணர்ச்சிவசப்படாமலும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. பல விஷயங்கள் இழுபறியாக அரைகுறையாக நிற்கலாம். உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்டதெய்வங்களின் வழிபாடு மூலமாகவே நீங்கள் உங்களுடைய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன.
மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை தீர சிந்தித்து ஆலோசித்து யோசித்து செயலாற்றுவது மிகச்சிறப்பு. மீனம் ராசிக்காரர்களைப் பொறுத்தமட்டில் கிரகநிலைகளின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சாதகமாக அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆமிடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவரை விட்டுக் கொடுத்து அனுசரணையாக வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணங்களில் உங்களுடைய ஆலோசனை அதிகரித்து செயல்திறன் அதிகரித்து இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்களை குறைக்கும். என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 9ஆமிடமான பாக்கியஸ்தானத்தை குருபகவான் பலமாக பார்ப்பதால் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் புனிதப்படுத்தப்படுகிறார்கள். எனவே நல்லபல நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் ராசிக்கு 11ஆமிடமான லாபஸ்தானத்தை வலுவாக குருபகவான் பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகரித்து பணவரவு லாபத்தின் மூலமாக பெருகும். குருபகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆமிடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ரிஷபம் ராசியில் இந்த வாரம் முழுவதும் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன உடல் உபாதை ஏற்பட்டாலும் கூட அடுத்த கணமே மருத்துவரிடம் சென்று அதற்கான ஆலோசனைகளை சிகிச்சைகளை மேற்கொள்வது மிகச்சிறப்பு. பண நெருக்கடிகள் ஏற்படலாம். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 12ஆமிடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிபகவானை செவ்வாய் பகவான் பலமாக பார்வையிடுகிறார். கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆமிடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முற்றிலுமாக கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனிபகவானை பார்வையிடுகிறார். இந்த மாதிரியான அமைப்பு அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் போகலாம். உங்களுடைய குடும்பத்தில் அனாவசியமான வீண் விரய செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உருவாகும். உள்ளத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குறையும். உத்தியோகத்திலிருந்து கொண்டிருப்பவர்கள் உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலை உருவாகலாம். உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் மட்டுமே கை கொடுக்குமென்பதை ஒரு சில கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 9ஆமிடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகம் ராசியில் தற்போது நீச்ச நிலையில் இந்த வாரம் முழுவதுமே பயணித்துக் கொண்டிருப்பதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். குடும்பத்திலிருந்து கொண்டிருந்த பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது சற்று கடினம். பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு குறையும். தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிறருக்காக நீங்கள் உழைத்த பலன் கிடைப்பது கடினம். உத்தியோகத்தில் தொய்வு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. மத்திய மாநில அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல தகவல்கள் வருவதற்கு தடைதாமதங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியாக நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரைவில் வக்ரம் பெறவிருக்கிறார். எனவே நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை அமைந்துள்ளது. ஓய்வின்றி உழைத்தாலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். உங்களுடைய ஆதரவு மற்ற சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கையும் மனக்குழப்பமும் குறையலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது என்பதை நவகிரகங்கள் அறிவுறுத்துகின்றன. வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். எவரையும் நம்பி செயல்பட முடியவில்லை என்ற கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். திட்டமிட்ட விஷயங்கள் திசைமாறி செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக கூறி கடைசி நேரத்தில் கைவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. முடிந்தவரையில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தேவையில்லாத ஆடம்பர செலவுக்காக அனாவசியமாக கடன் வாங்குவதை தவிர்த்தல் மிகச்சிறப்பு என்பதை கிரகநிலைகளுடைய அமைப்பு துல்லியமாக உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உள்ளிட்ட கிரகங்கள் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களில் எந்தவிதமான பாதிப்புமின்றி தொடரும்.
நேர்முகத் தேர்வுகளில் வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டிற்கு சென்று மேற்படிப்பு படிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான விசா எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் உங்களுடைய மகசூல்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். எனவே கடன்களை அடைத்து மனமகிழ்ச்சி பெற முடியும். இந்த வார காலகட்டம் முழுவதுமே ஏழரை சனியின் பாதிப்பால் வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வாரத்தில் மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைவரும் எதிர்பாலினத்தவர்களை அனுசரித்து போகுதல் வேண்டும். இந்த வாரத்தில் செலவுகளை காட்டிலும் வரவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். ஏனெனில் சுக்கிரன் லாபத்தில் குருபகவானுடைய பார்வையுடன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரமென்று பார்க்கின்றபோது ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் விரதமிருந்துவிட்டு மதியத்தில் பூஜை புனஸ்காரங்களை செய்து முடித்து உணவு உண்ணுங்கள். நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படும்.